கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரின்னு தான் காமிக்கிறாங்க. அவள் வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே அப்போங்க கியான் கூப்பிடுறா. இங்கே வா, ஒன்று அவன்கிட்ட அம்மா பேசணுமான்னு சொன்னதுமே, நீ என்ன ஹவுஸ் கோல்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையா இல்லையான்னு சொன்னதுமே, அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து பாட்டி வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள தான் கேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அங்கே வந்துட்டு போயிட்டேன்னா ஜி ஃபேமிலிக்கு பாட்டி யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நான் பண்ணேன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, நீ அந்த ஜி ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி போகணுன்னா கண்டிப்பாக நீ ஹவுஸ் கோல்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நீ காசை பற்றி எதுவும் கவலைப்படாத, அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரவங்க தான், அது எல்லாத்தையுமே உனக்கு வந்துட்டு அவங்க செட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னப்பா எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போதான்னு சொன்னதும் அப்போ அங்கே கேன் சொல்கிறா, ஆமாம் அங்கே அந்த கூட சேர்ந்து உனக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, ஏன்னா அவங்க ரொம்பவே பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசு, என்ன போய் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்துக்கு மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறேன்னு பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, இல்லைப்பா உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ இருந்து அவன் உடம்பு முடியாமல் தான் இருக்கான், ஸோ நான் தான் அவனை மேரேஜ் பண்ணணும், எனக்காக நீ வந்து மாற்றி அங்கே பொண்ணாக போக போகிறேன்னு சொன்னதும் ஏன்னா அதை கேட்டு முடியாதுன்னு சொல்லுவான்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகிறது தான் பெட்ரு, என்னோட பாட்டியுமே அவங்க கேர் பண்ணிக்கிடுவாங்க, என்னோட படிப்பையுமே நான் வந்து நிம்மதியாக வந்து படித்து முடிக்கலாம், ஸோ ரொம்ப சந்தோஷம், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்களுக்கே ஷாக் ஆகிருது. அடி உத கொடுத்து சம்மதிக்க வைக்கணும்னு பார்த்தா என்னை ஈஸியாக ஒத்துக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்பாங்க, ஆனால் நீங்கள் என்னை வில்லேஜ் சைடில் கொண்டு போய் 7 வருஷமாக விட்டுட்டீங்க, அதனால் நான் ரொம்பவே வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன், அதுக்கான வந்து காம்பன்சேஷன் நீங்கள் பண்ணி ஆகணும்ல, எனக்கு ஒரு 1 மில்லியன் காசை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, ஓய்ஸ்றதுக்கு ஏதாச்சும் நீ பேசுவியா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே கால் வந்துடுது. அவங்க பேசிட்டு அவகிட்ட, நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க சொல்லு, நாங்கள் வந்து பாட்டிக்குமே இப்போ வரைக்குமே வந்து எல்லா எக்ஸ்பென்சிவையுமே ஏற்றுட்டு தானே இருக்கோம், இதுக்கு மேலேயுமே நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதோ, நீங்கள் வந்துட்டு பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ணலை, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி அதில் வர காசை வச்சு தான் பாட்டியை பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் என்னை பேசி நீங்கள் மடக்கணும்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு நான் குறைச்சி தான் காசு கேட்டிருக்கேன், நீங்கள் வீம்பு பண்ணீங்கன்னா போங்க, நான் பாட்டு வந்துட்டு போகிறேன்னு சொன்னதும் அவங்க அம்மா முதல் நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து இதை சம்மதிப்பாதீங்கன்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்துடுறாரு, நான் உனக்கு அந்த காசை கொடுக்குறேன்னு சொல்றாரு. சோப்பாங்க அப்பா, அதுக்கு முன்னாடி நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே உன்னோட விருப்பத்தோடு தான் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, உங்கள் மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே அங்கே காசு எல்லாமே அங்கே பே பண்ணுறாங்க. அந்த கார்டை கொடுத்ததுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்குமே சைன் பண்ணிவிட்டு, நான் வந்து பாட்டியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறா. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகுறாங்க, எனக்காக நீ இதெல்லாமே தயவு செஞ்சு பண்ணாதம்மா, இது ரொம்ப தப்பாயிரும் அப்படின்றத சொன்னதும், பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் விருப்பத்தோடு தான் பண்ணுறேன், இதனால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஆகாது, நான் அந்த ஃபேமிலிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக அவங்க உங்களையுமே பார்த்துக்குவாங்க, நான் என் படிப்பையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்களை நான் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுவேன் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஜி ஃபேமிலிக்குமே அவள் கிளம்பி போனதுமே அவறாங்க, நீ வந்து எதை பற்றியுமே கவலைப்படாதம்மா, நான் இப்போ வெளியே கிளம்பி போகிறேன், உள்ளே போனேன்னா மேடுவங்க இருப்பாங்க, அவங்க உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவள் வீட்டு பார்த்துட்டு, வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இங்கே நான் நிம்மதியாக இருந்து படிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. ஸோ அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு, நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவனை பார்த்து அங்கே ஹோமில் இருக்கான். அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து காலேஜை பற்றி கவலைப்படாதீங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நாங்கள் சீட் வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் காலேஜ் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது, ஆன்லைன் கிளாஸ் ஏற்பாடு பண்ணிடலாம், இல்லை வீட்டுக்கே வர வச்சுமே அவங்கள வந்து படிப்பு சொல்லி கொடுக்கலான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் நினச்சது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனை வச்சு நான் வந்து டெஸ்ட் பார்த்து நான் என்னோட எக்ஸாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவேன், இவனை வச்சு நான் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டேக்கா. ஸோ அவங்க தன்னோட படிப்பையுமே ஸ்டார்ட் பண்ணதுமே அங்கே பார்த்தா சூன்னு ஒரு பொண்ணு வழிடா. அவங்க வந்ததுமே உடனே கோவம் ஆகிட்டு அவ கூட ஃபைட் பண்ணதுமே ஹீரோயின் கையை பிடிச்சி முறுக்கிட்டு, நான் படிக்கிற டயத்தில் இந்த மாதிரி வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததும் அங்கே வந்துட்டு அவள் சாரி சொல்லிடுறா. அப்பாங்க அவள் போனதுமே என்ன தைரியம் இருக்குது இவளுக்கு என் மேலே கையை வைக்கிறதுக்கு, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கால் பண்ணிவிட்டு, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வாங்க பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்து சாங்கெல்லாம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க.
ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோயினோட படிப்பு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. அவங்க ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு இப்படிலாம் ஆட்டம் போடணும்னா ஏதாச்சும் பார்க்கு போக இல்லை கிளப்புக்கு போய் போடுங்கன்னு சொன்னதும், இது என்னோட பிரதரோட வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்கிறா. அப்படியா, உன் பிரதர் மேலே ரொம்ப அக்கறையும் உனக்கு, அதனால தான் இப்படிலாம் நீ வந்து போட்டுட்ருக்க சவுண்டு. இப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு உன் பிரதர் ரொம்ப வந்துட்டு நிம்மதியாக இருப்பானா? இல்லை இல்லை, அவனுக்கு தெரியுமா நீ இப்படி அன்டயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் இது தெரிஞ்ச உன்னை மன்னிப்பானான்னு சொல்லிட்டு கேட்டதும், என் பிரதர் பற்றி நீ பேச தேவை கிடையாது, எனக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னதும், அக்கறை தூக்கி குப்பையில் போடு, ஒருத்தருக்கு அக்கறைப்பட்டேன்னா நீ பேசாமல் வந்துட்டு ஒரு டாக்டரா மாதிரி இருப்பா, நீயே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு போறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அங்கே கேன்ட்ட எதுக்காக உன் சிஸ்டர் இவ்வளோ தூரத்துக்கு அரகண்டா இருக்கான்னு சொன்னதும், அவள் என்னோட சிஸ்டர் தான், இருந்தாலும் நம்ம அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அவளுக்கு சாப்பாட்டில் நீ எதையாச்சும் கலந்து விட்டு நாளைக்கு, அப்போ அவங்க வந்துட்டு மெய்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பா, அப்போ அங்கே பாட்டி வந்து இதெல்லாமே பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல அப்படின்றத சொல்றா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அங்கே ஏதோ வந்துட்டு மிஸ்டேக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுட்டு அங்கே அவள் கேமராவை வந்து ஆன் பண்ணி வச்சிடுறா. ஸோ அங்கே ஒரு வாய் வச்சதுமே பார்த்தா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா வந்து சால்ட்டாக ஒரு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டதுமே மெய்ட் அங்கே வந்து நீடன் பண்ணிட்டு நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த ஷூ சொல்கிறா, நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவியா, இது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லும்போது பாட்டி அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, கூக்கு வந்து இப்படிலாம் அவங்க மெய்டு உங்களை வந்து பனிஷ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நீங்கள் வேணா அந்த சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொன்னதும், பாட்டி இதெல்லாமே வேணுக்குன்னு இவளே பண்ணிட்டு நம்ம மேலே பழிய போட்டுட்ருப்பா பாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ இங்கே கேமராவுமே இல்லை, எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு, எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட்டு, பார்த்தீங்கல்ல உங்கள் பேத்தி தான் இந்த வேலையெல்லாமே பண்ணியிருக்கா, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் பாட்டி கோவமாயிட்டு என்ன இதெல்லாம் ஷூன்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே பேசாமல் அவங்க உள்ளே கிளம்பி போயிடுறான். ஸோ அங்கே நம்ம மெய்டு வந்து கூப்பிடுறாங்க, மேடம் இப்படி அவங்க அம்மா வந்துட்டாங்க, நீங்கள் கீழேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஃபுட் எல்லாமே நல்லா ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இறங்கி போனதுமே அவங்க அம்மாங்க வந்துட்டு கார்டு கொடுத்து இதில் 2 மில்லியன் இருக்குது, நீ இந்த வீட்டோட மருமகளாக வர பருவ உனக்கு வந்துட்டு செலவு கொச்சுக்கமான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. சொல்கிறா, நீங்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நம்ம ஒன்று நம்ம பிரதருக்காக வந்து சூஸ் பண்ணலை, சூஸ் பண்ணது கேன் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, அப்போ நீ வந்துட்டு என்ன இங்கே பண்ணிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் இதில் என்னோட மிஸ்டேக் எதுவும் இல்லையே, உங்கள் குடும்பத்துக்கு எல்டர்ஸ் டாட்டர் தானே தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் தான் அந்த குடும்பத்தோட எல்டர்ஸ் டாட்டர், உங்கள் ஜி ஃபேமிலிக்கு எல்டர்ஸ் டாட்டர் தானே வேணும், நீங்கள் வந்து நிச்சயம் பண்ணீங்கன்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே கேன் வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம பேரண்ட்ஸை பற்றி இப்போ தப்பு தப்பாக சொல்லுவியா, இவ வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, இவ கண்ட்ரி சைட்லேருந்து இருந்து வந்தா. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ்ட்ட வந்து எனக்கு கூதா வேணும்னு சொல்லிட்டு அழுது அடம்பிடிச்ச வாசி அவங்க வந்துட்டு நீ வந்து விட்டு கொடுமான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வந்து பேசாமல் வந்துட்டு இவளுக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே மாற்றி மாற்றி சண்டை போடுறத பார்த்துட்டு அங்கே நம்ம குவோட அம்மாவுக்கு கோவமாயிட்டு, இது ஒன்றும் உங்களோட வீடு கிடையாது, நீங்கள் சண்டை போடுறதுக்கு என்ன விஷயமோ அதை சொல்லுங்கன்னு சொன்னதும், இந்த மாதிரி வெட்டி பேச்சுக்கு நான் வந்துட்டு பதில் கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, இவ்வளோ மாதிரி ஒரு இடியட்டோட பேச்சில் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க, நான் பேசாமல் வந்துட்டு இப்போ கிளம்பி உள்ளே படிக்கிறதுக்காக போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோவமாயிருது, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இவளை முதல் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தான் இந்த ஷோ வேணுக்குனே காஃபி எல்லாமே கொண்டு வந்துட்டு நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பேல, இந்தப்பா உனக்காக காஃபின்னு செட்டு கொடுத்ததோ, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நீ கொண்டு போன்னு சொன்னால் வேணுக்குனே அவங்க படிச்சுட்டு இருக்க நோட்ஸ் மேலே எல்லாம் ஊற்றி விட்டு அங்கே வந்து அசிங்கம் பண்ணி விட்டதுமே அவ்வளோதான் அவள் கோவமாயிட்டு கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிடுறா. இவள் பயங்கரமாக அங்கே கத்துனதுமே அவங்க அம்மா வந்துடுறாங்க. வேமா அவங்க அம்மா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டதுமே என்னாச்சுன்னு செட்டி கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லைம்மா, அங்கே பாருங்கள் காஃபி கொடுத்தா என்னை இப்படி போட்டு அடிக்கிறா, நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்களேன்னு சொன்னதுமே அது கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு, உனக்கு ரூல்ஸ்னால் என்னன்னே தெரியல, நீ என் அம்மான்னு கூப்பிட்டே இல்லை, அப்போ இந்த குடும்பத்தோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு பேசாமல் குவோட ரூமில் போய் இருந்துக்கிறேன், அதான் எனக்கு பெட்ஷே, ஏன்னா இதுக்கப்புறமே வந்துட்டு இந்த தொல்லையில் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது, அவன் ரூமில் யாரும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்களான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே குவோ வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்காக தானே நான் இங்கே வந்தேன், நான் அங்கே போய் வந்து இருந்துக்கிறேன்னு சொன்னதும் அது சரிதான் சொன்னதும், அப்போ அங்கே சூக்கு அது சுத்தமாக பிடிக்கல, கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க முடியாதுமா, என் பிரதர் பக்கத்தில் அவன் நெருங்கி போகக்கூடாதுன்னு சொன்னது
சொன்னதும் அவனோட ஒய்ஃப் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு கெஸ்டெல்லாம் வர போகிறாங்க, நல்லா நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லா கெஸ்ட்டுமே வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தா. அப்போங்க அந்த கேன் வழியா இந்த மார்க் ஷீட் அவளோட தான், அவள் எவ்வளோ லோவாக மார்க் வாங்கியிருக்கா, இதை கொண்டு போய் காமிச்சு அவளை இன்சல்ட் பண்ணுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு ஷூக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக இந்த மார்க்கெல்லாம் பார்த்தா அங்கே பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் அந்த மார்க் ஷீட்டை காமிச்சு, பார்த்தீங்களா இவளோட மார்க் வாங்கியிருக்க லட்சணத்தை, பெரிய படிப்பாளி மாதிரி காமிச்சுக்கிறா, பட் எவ்வளோ கேவலமாக மார்க் வாங்கியிருக்கா பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, இதில் ஒன்றும் அவ்வளோ கம்மியாக இல்லை, பட் இருந்தாலும் என்னோட பழைய மார்க் ஷீட்டை கொண்டு வந்து இவ ஏன் காமிக்கிறான்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பழைய மார்க் ஷீட்டு, நான் இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன், வேணா என்னோட இப்போ புது கார்ட்ஸை நீங்கள் பாருங்களேன்னு சொன்னதும் இவ பேச்சை யாரும் நம்பாதீங்க, இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் நாங்கள் மொபைல் எடுத்து அவளோட மார்க் ஷீட் எல்லாத்தையும் காமிக்கிறா. ஸோ அதில் பார்த்தா நல்ல மார்க் வந்திருக்கு, ரொம்பவே நல்ல பொண்ணு, இவ நல்லா படிக்கிறா, இவ அங்கே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறா, ஸோ குடும்பத்தையுமே நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவா, இவ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஷூக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன பண்ணாலும் உல்ட்டாவாகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அந்த கேண்ட் அவங்க பேச மாட்டா, எதுக்காகப்பா நீ என்ன பேச மாட்டேன்னு சொன்னதோ, நீ என்னத்தையோ ஒரு கார்டை கொடுத்து என்னை ரொம்ப நீ இன்சல்ட் பண்ணிட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி, உன்னால் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாயிருச்சு, கண்டிப்பாக நான் பேச மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ ஏன் கோவப்படுற, உண்மையிலே அவள் பொய் தான் பேசிட்டு இருக்கா, அவள் எந்த கார்டை கொண்டு வந்து வச்சான்றதை எனக்கே தெரியலை, ஏன்னா அவன் என்கிட்ட இன்னுமே வேறு பிளான் இருக்குது, பேசாமல் பாட்டிகிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான், அவள் ஒழுங்காக மிஸ்டர் ஃபேங்கை கவனிக்க மாட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உடனே பாட்டிகிட்ட போய் அவள் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு தான் இருக்கா வாசி, நம்ம பிரதரை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா, இப்படியே போச்சுன்னா அவரை எப்படி பாட்டி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்க முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே கோவம் ஆயிட்டு, சரி ஓகே வாங்க அவட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்து அவங்க படிச்சுட்டு இருக்கோமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் பாட்டி, ஸோ இந்த சவுண்டெல்லாம் கேட்டால் அவருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அவர் கண்டிப்பாக இதை கேட்டு எதிர்க்கவுமே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் அப்போங்க அந்த ஷூ புக்கை பிடிக்கிட்டு நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு என் பிரதரை பாரு அப்படின்றத சொன்னதுமே என்ன தைரியம் தான் புக்கை கையிலேருந்து பிடுங்கன்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போங்க கேன் எதுக்காக நீ அவளை அடிச்சேன்னு சொன்னதும் அவளையுமே போட்டு அடித்ததுமே பாட்டி கோவமாயிருது. இப்போ அவங்க 2 பேரும் என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, உண்மையை தானே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ அவனை கவனமாக பார்க்குற வேலையை பாரு, நீ அவனை இக்னோர் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு அவனை பாரு அதுக்கப்புறம் படிக்கலான்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அந்த ஷூ உனக்கு என்ன புரியுதுலன்னு சொன்னதும் புக்கத்துக்கு கீழே போட்டதுமே திரும்ப அங்கே அடித்ததுமே கேன் வேமா அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அப்போ அங்கே பார்த்தா அங்கே ஒரு ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் அங்கே மறைச்சி வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அதை ஃபோட்டோவுமே எடுத்துட்டு வேமா அந்த ரிப்போர்ட்டை கொண்டு அங்கே நம்ம குவோட அம்மாட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத சொன்னதோ உங்கள் பொண்ணுகிட்ட தான் நீங்கள் கேட்கணும்னு சொன்னதோ அப்போ அந்த ஷூட்டை இது யாரோட புள்ள, என் குடும்ப மானத்தை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அப்போங்க உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் வேறு ஒன்றும் கிடையாது, ஹவுஸ் ஹோல்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே அங்கே லாயர்கிட்ட கால் பண்ணி அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் என்னோட பேச்சை மீற மாட்டேன், இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் பாட்டியை போய் மீட் பண்ணிவிட்டு, பாட்டி இங்கே பாருங்களேன் ஹவுஸ் ஹோல்டிங் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணாலும் நான் ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போய் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. எவ்வளோ நாளாக இதை நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பட் அந்த வீட்டுக்கு போனதுமே எவ்வளோ ஸ்பீடாக வேலையாகுது பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கேன்ட்ட அந்த ஷூ சொல்கிறான், நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கிறணும்ப்பான்னு சொன்னதுமே ஐயோ உங்கள் அம்மாவுக்கு இதை பற்றி தெரியுமான்னு சொன்னதும் ஆமாப்பா அவள் போட்டு கொடுத்துட்டா எங்கள் அம்மாட்டன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே அவளுக்கு நம்ம சரியான பாடம் கற்றுக் கொடுக்கலாம், நான் உன்னை ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தாங்க அவள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணியிருக்கதை எல்லாத்தையுமே எடுத்து தப்பு தப்பாக எழுதி வச்சு இவள் படிக்கிறேன்னு சொல்கிற பேரில் சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி முட்டாள்னு சொல்லி வீட்டை விட துரத்தி விட்டுறலான்னு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்பங்க வந்துடுறா. இப்போ என்ன நீ வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதுமே இல்லை நாங்கள் சும்மா பிரதரை பார்க்க தான் வந்தோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ ஹீரோயின் என்னப்பா கு நீ படுத்துட்டு பேசாமல் இருந்துட்டுருக்க, என்ன இந்த வீட்டை விட துரத்தி விடுறதுக்கு அந்த கியானும் உன் சிஸ்டரும் என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்காங்க, புது ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க போல் அப்படின்றத சொல்கிறா. நீ எந்திரிச்சு என்னன்னு கேட்க மாட்டியான்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. ஸோ உன்னோட கையெல்லாமே அங்கே மூவ் ஆன் ஆகுது, அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. இது எப்படி நடக்கும், இத்தனை நாளாக ஹோமில் இருக்கான், ஒருவேளை என்னோட பிரம்மையா அப்படின்ற சைட் அவள் யோசிக்கிறா. சரி இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, நான் படிப்பை முடிக்கிற வரைக்கும் நீ பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு, எனக்கு டைம் கிடைக்காம போயிடும், நான் எவ்வளோ உன்னை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன்றது உனக்கும் புரியட்டுன்னு அவள் சொல்லிவிட்டு அங்கே டாக்டருக்கு அங்கே கால் பண்ணுறா.
ஸோ அப்போ அங்கே டாக்டர் வந்து அங்கே செக் பண்ணிவிட்டு அங்கே ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இவரோட பாடியில் வந்துட்டு இப்போ மூமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நல்ல விஷயந்தான். நம்ம இவரை வந்து கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அதுக்காக இவர் உடனே எந்திரிச்சு வரானா அது கிடையாது. நம்ம சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வீட்டுக்கே தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. பிறகு அங்கே அவங்களுமே ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஷூக்கு வந்துட்டு அபார்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ தான் அவ கூட சேர்ந்து போக போகிறான்னு சொன்னதும் என்னால் அவ கூட சேர்ந்து போக முடியாதுன்னு சொல்லும்போது இது குடும்பத்தோட ரெப்புடேஷன் பிரச்சனை, ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அவள் இதுக்கப்புறம் வந்து உன்னை எந்த டிஸ்டர்புமே படிக்கும்போது பண்ண மாட்டான்னு சொன்னதும் பட் எனக்கு ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு சொன்னதுமே இந்த ஒரு டைம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு வேற வழி இல்லை, சரி நான் வந்து போகிறேன் உங்களுக்காக அப்படின்றத சொல்கிறா. ஸோ பிறகு அவங்க அம்மா அங்கே அந்த ஷூவை கூப்பிட்டு நீ இப்போ வந்து நம்ம ரின்னை கூப்பிட்டு தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னதும் அம்மா நான் அவ கூட சேர்ந்து போக மாட்டேன், நான் கேன் கூட தான் சேர்ந்து போவேன்னு சொன்னதும் என்னது கேன் கூட போவியா, நீ அவட்ட அப்போ சொல்லிட்டியான்னு சொன்னதுமே அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமான்னு சொன்னதும் முட்டாளா நீ குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க, பயங்கரமாக திட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு பேசாமல் கிளம்பி போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேற வழி இல்லை, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நீ இவங்க கூட தான் சேர்ந்து போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே கார்க்கில் அவள் ரொம்ப கோவமாயிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காவ கூட. ஸோ அங்கே நம்ம கேனுக்குமே மெசேஜ் அனுப்பி விடுறா, எனக்கு ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவளுமே அங்கே ரெடி ஆகி வந்திருக்கா. ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது கூட சேர்ந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, ஃபஸ்ட்டு நீ உள்ளே போ அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போக சொல்லும் போது பார்த்தா இவங்க வீடியோஸ் எடுத்து இவன் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா பாருங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரூமர்ஸ் கிளப்பி விட்றாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஃபோன் பண்ணி இங்கே பாரு நம்ம காலேஜ் குரூப்பில் வந்துட்டு உன்னை பற்றி என்ன மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுங்க பார்த்தா அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே குவோட அம்மாட்ட வந்து இங்கே பாருங்க இதுக்காக தான் உங்க பொண்ணு கூட சேர்ந்து போக மாட்டேன்னு சொன்னேன், படிப்பில் வந்து ஏதாச்சும் வந்து தப்பு நடந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன், யாரோட வேலை இதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாகறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிருது, ஐயோ அம்மா முன்னாடி மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு அவமே ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு போதும் எனக்கு டீட்டெயிலாக விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே பட்லர் திரும்ப வந்து இதை பற்றி விசாரிக்க நம்மளால முடியாது மேடம், ஏன்னா அந்த ஐடியா டிலீட் ஆயிடுச்சு, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே டிலீட் ஆகிருக்கும், அப்போ அங்கே நம்ம எப்படி போய் வந்து விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே அப்போ அவங்க ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, நான் நல்லபடியாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் என் படிப்பில் வந்து எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது, அது நல்லபடியாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம கூக்கு அவங்க மசாஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. உன்னோட சிஸ்டரும் என்னோட சிஸ்டருமே சேர்ந்து என்னை பழி வாங்குறதுக்காக எப்படிலாம் கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, நான் அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழியெல்லாம் போட்டிருக்காங்க, என்னால் இதெல்லாம் பொறுத்துட்ருக்க முடியலை, நீ வந்துட்டு அமைதியாக இத்தனை நாளாக ஏன் படுத்துட்ருக்க, எந்திரிச்சு எனக்காக நீ எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அவனோட பாடி வந்துட்டு மூமெண்ட் கொடுத்ததுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு உன்னோட பாடி மூவ் ஆகுது அப்புறம் ஏன் நீ வந்து பேச மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே இதில் என்னோட டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க முடியாது, நாளைக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஸோ நான் அதுக்கு படிச்சாகணும்னு அவ சொல்கிறா. ஸோ பிறகு அவங்க திரும்ப அங்கே மெய்டை கூப்பிட்டு வச்சு அங்கே பிளான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் மேலேருந்து இறங்கி வரும்போது அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த கேன்ட்ட அம்மா வந்து அவளுக்கு எதிராக என்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஒன்று தானே சொன்னாங்க என்ன சொல்லலைல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனை கொடுத்து இந்த தண்ணி அவளுக்காக தானே கொண்டு போயிருக்கீங்க, நீங்கள் இதை கலந்து கொடுத்துருங்க அவளுக்குன்னு சொன்னதும் அங்கே அவங்க முடியாதுன்னு சொன்னதுமே 1000 யுவான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த லேடி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ ஹீரோயின் எதுவுமே அங்கே பெருசாக ரியாக்ட் பண்ண அவங்க தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிறா. அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே தண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு மேடம், அவங்க வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவள் படிக்க முடியாது பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள அவங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டதுமே என்னப்பா மெடிசன் எதுவும் வந்துட்டு ஒர்க் ஆகலையா, இவ வந்துட்டு எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற சைட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட எவிடன்ஸ் என் கையில் கிடச்சிருக்கு, இந்த டைம் இவங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சைட்டு அங்கே யோசிக்கிறா. பிறகு நம்ம கூட்டை நான் வந்து படிக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நோட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ பாரு தண்ணியில் ட்ரக்கை கலந்து கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஜென்மங்க இதுங்க, நீ வந்துட்டு எந்திரிப்பா, நான் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்க முடியும், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை நான் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணணும், நான் எக்ஸாம் எழுதியுமே உள்ளே வந்துட்டு போய் சீட் எல்லாமே வாங்கணும், அதான் என்னோட கனவே, கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை சக்ஸஸ் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவனுமே உன்னை ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அப்படியே தான் நடக்கும்,
இருக்கும், நானுமே அதை தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, நான் உன்னை லவ் எதுவும் பண்ணிடுவோனோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு பொண்ணு மேலேயுமே எனக்கு அது அப்படி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் அப்படியே கண்ணை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே எக்ஸாமுக்காக கிளம்பி வெளியே போயிடுறா. ஸோ அப்போ அங்கே அந்த கியான் அங்கே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இவள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லாம் கொடுத்து பாஸ் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுமே நம்ம கு வந்துட்டு டக்குன்னு அங்கே கையை பிடிச்சிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நாங்கள் எக்ஸாம் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்ப்பா, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஷூக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவ தான் எக்ஸாம் கொடுக்க போயிருக்கா, பட் என்ன பண்ணுறது, இவள் கொடுத்தாலுமே பாஸ் ஆக மாட்டா, அதனால தான் சொன்னதும் அப்போ அங்கே அவள் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு உங்களை அக்கறையாக பார்த்துட்ருக்கேன்ப்பா, அவள் எப்போ பார்த்தாலும் இப்படியே உங்களை கண்டுக்காமல் விடுறான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேக்கா. ஸோ பயந்து போயிட்டு அவங்க வெளியே வந்ததுமே ஷூ வந்துட்டு நீ எல்லாத்தையும் எரிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கிட்ட போய் எரிக்கிறது எதுவும் பண்ண முடியல, உன் பிரதருக்கு வந்து சுயநினைவு வந்துருச்சுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாயிருது. ஐயோ என் பிரதர்கிட்ட மாட்டிக்குவோமேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் நீ அமைதியாக பேசு, அவரை ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் வந்துட்டு நம்ம இழுத்துடலான்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே, நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னோட சிஸ்டர் இன் லவ் வரணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இங்கேருந்து வேட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. பிறகு அங்கே டாக்டரை கூப்பிட்றாங்க. அப்போ டாக்டர் அங்கே செக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா ஆயிட்டீங்க, ஆனால் நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து எந்திரிச்சு பழக்கணும், அப்படின்னா தான் சரியாகும்னு சொன்னதும் அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. உடனே அவள் சொல்கிறா, பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது வேற யாருமே கிடையாது, நம்ம தான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே பாட்டியுமே ஆமாம் அவள் தான் பார்த்துக்கிட்டான்னு சொன்னதுமே ஓ அப்படியா இவ தான் என்ன பார்த்துக்கிட்டாளான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அங்கே அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க பாட்டி நம்ம கூடிய சீக்கிரம் இவளை எப்படியாச்சும் நம்ம லைஃப்ல இருந்து வெளியே போக வச்சே ஆகணும், அப்படின்னா தான் கேனை மேரேஜ் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஹீரோயின் வந்ததுமே நீ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல இருக்கக்கூடாது, உனக்கு என்ன வந்துட்டு வேணுமோ நீ கேளு, நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீ அவனை விட்டு போகணும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப வந்து கவலைப்படுவான்னு பார்த்தா அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே போகிறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ இருக்கான், அவன் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அங்கே அவளை பார்த்ததுமே அவள் விழுக போயிடுறான். ஸோ ஓடி போய் அப்படி வேமா அங்கே காப்பாற்றி எங்க ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் இந்தப்பா டைவர்ஸ் அக்ரிமெண்ட், உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது நீ வந்து சொன்னதும் அப்போ அங்கே கண்டிப்பாக நான் இதில் சைன் உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ என்னை விட்டுற வேண்டியதானேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நான் இப்போ உன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், என்னால் வந்துட்டு உனக்கு சைன் பண்ணி கொடுக்க முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. எனக்குமே அப்படி தான் வந்துட்டு தோணிட்டுருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அவங்க பேரண்ட்ஸை காமிக்கிறாங்க, இப்படி கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகிற நிலமையில இருக்கே, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நம்ம குடும்பத்தோட எல்டர்ஸ் டாட்டரை அந்த ஜி ஃபேமிலிக்கே நம்ம கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நம்ம டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஆகணும், நம்ம இப்போ போய் அவங்ககிட்ட வந்துட்டு கேட்கலாம் வந்துட்டு ஹெல்ப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணிட்டுருக்கா கிளம்புறதுக்காக. அப்போ அவங்க ஃபேங் வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாதுப்பா, நான் இப்போ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், அதான் நல்லது, ஏன்னா என்னோட படிப்புக்குமே வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்குல்ல, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பேரை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் உன்ட்ட கேட்குறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு எதுவும் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ நம்ம கூவுமே அங்கே திரும்பி பார்த்துட்டு அவளை உண்மையிலே இவ ரொம்ப யூனிக்கான ஒரு பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அவங்க ஹாஸ்டலுக்கு போனதுமே அங்கே ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரிசல்ட் வெளிவந்துருச்சு, நீ ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, அப்படின்னா என்ட்ரன்ஸுமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்க போயிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாம் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதும் நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேசக்கூடாது, நாங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னதும் அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ என்கிட்ட இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஐயோ இப்போ கம்பெனி வேறு இப்படி நிலைமையில் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது இப்படி கூக்கு வந்து முழிப்பு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போய் அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம், கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிறகு அவங்க நான் போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, இப்போ கம்பெனிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுமே உங்களுக்கு எனக்கு நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்பயும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் உட முடியாமல் போன பிறகுமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்ம கண்டினியூ பண்ணலையே அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க
கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கிளம்புனதுமே அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், இப்படி இந்த ஃபேமிலி வந்து இப்போ பேங்க்ராப்ட் ஆனதுக்கு யார் ரீசன் சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லி. ஸோ பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு, நீ சொன்ன மாதிரியே உன்னோட பேரண்ட்ஸ் என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்கப்பா, அவங்க வந்துட்டு காசு நிறைய கேட்டாங்கன்னு சொன்னதும் நீ எதுவும் கொடுத்துடல அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் கொடுக்க போகிறேன், நீ தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேல சார், நான் கொடுக்கல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, அவங்க வந்துட்டு அப்படி தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு அங்கே ஓட்ட தான் வர்றான்னு சொன்னதுமே அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை அங்கே வந்து காமிச்சிட்டு இதை கொண்டு போய் நான் அவட்ட சைன் வாங்கிட்டேன்னா இப்போ எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு இதில் நீ மரியாதையோட சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் இதில் சைன் பண்ணணும், எவ்வளோ பெரிய குடும்பத்தோட நான் வந்து மருமகளாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னதும், நீ இப்போ பண்ணலைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. பட் அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் அசர்ற மாதிரி இல்லை. சரி ஓகே, நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும்னா எனக்கு ஒரு 20 மில்லியன் காசை கொண்டு வா, அதுக்கப்புறம் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸையுமே கிழிச்ச ஒப்பாட்டு அங்கே வந்துட்டு எரிஞ்சு விட்றா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு, அம்மா அப்பா நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பேசாமல் இந்த வீட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணி எனக்கு ஒரு 20 மில்லியன் காசு கொடுங்க, அந்த காசை நான் வந்து அவளுக்கு கொடுத்து நான் அவட்ட இருந்த செட்டில்மெண்ட் வந்துட்டு நான் அவட்ட இருந்து சைன் வாங்கிடுறேன், இது மூலமாக நான் வேறு வழியே இல்லாமல் அவர் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதாயிரும். அப்போங்க அவர்கிட்டருந்து நம்ம ஏகப்பட்ட காசை வந்துட்டு சுரண்டல, நம்மளுக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படி நடக்குமான்னு சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா அவர் வந்துட்டு வேறு வழியே இல்லை, அதுக்கப்புறம் என்ன தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆகணும் அப்படின்றத அவர் சொல்கிறா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே டீச்சர் பேசுகிறாங்க, நீ உண்மையிலே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டுமா, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டினதுமே அவளுக்கு அதை கேட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே உள்ளே போகிறா. பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு கால் வருது. பிறகு இந்த ஷூ பார்த்தா அங்கே அவன்கிட்ட நீடன் பண்ணிவிட்டு அழுதுட்டு மன்னிப்பு கேட்டதுமே, நீ மரியாதையே என் முன்னாடி இருந்து எந்திரிச்சு போயிரு, நீ இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன மாதிரி ஜென்மம் நீன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. பிரதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், உன்னை நான் எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவள் அழுதுட்டு போயிட்டுருக்கா. கால் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்காக வந்து அந்த போஸ்ட்லாம் போட்டு அங்கே வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கே, அதை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி இதுக்கு பின்னாடி வந்துட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, சரி ஓகே அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்துட்டு ஒன்று போகிறது கிடையாது, பேங்க்ராப்ட் டோட்டலாகவே பண்ணி விட்ருங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின்ட்ட அவள் போய் நீ சொன்ன மாதிரி இந்த பாரு 20 மில்லியன் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ இதில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும், நான் சைன் இதில் பண்ண மாட்டேன், நீ ஃபஸ்ட்டு எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து காசு அனுப்புன்னு சொன்னதும், அவள் காசு அனுப்புனதுமே ஹீரோயின்மே அதை சைன் பண்ணி கொடுத்துடுறா. அதை கொண்டு வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, சந்தோஷமாயிட்டேக்கா. அதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நம்ம இப்போ உடனே கூவை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே கூட்ட போய் இந்த பார்த்தியா அவள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டா, நீ வந்து அவளை விட்டுன்னு சொல்லும்போது அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே என்ன அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல்னு தெரியல, நீமே கண்டிப்பாக அவளை வந்துட்டு ஏற்றுக்கக்கூடாது, விட்டுரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோவமாயிட்டங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நான் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன், நான் வேற கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டா, நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுதோ அதை கிழிச்சு போட்டுட்டு இதுக்கு மூஞ்சுகளெல்லாம் நான் பார்க்க விரும்பலை, அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நில தடுமாறி போயிடுறாரு, எனக்கு இருந்த வீட்டையுமே இவ பேச்சை கேட்டு வித்துட்டமேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வெளியே வந்ததுமே இப்படி கம்பெனிலேருந்து கால் வந்துடுது, டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி 2 பேரும் அழுதுட்டு இருந்தா. இவளை பார்த்தா ஃபோனை பார்த்தாங்க சிரிச்சிட்டு இருக்கா, என்ன பைத்தியம் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டினதுமே, நீங்கள் எப்படியாச்சும் போங்க, ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்காக அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வாங்கி வச்சுருந்தா, இப்போ நான் அங்கே போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் அவங்களுக்கு இவ பேச்சை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அந்த பாட்டிக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததும். அப்போ அந்த ஷூ சொல்கிறா, நீ எதுக்காக அவளை போய் விட மாட்டேங்கிற, அவளால் தான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கு, நீ அவளை விடு அப்படின்றத சொன்னதுமே, நீ மரியாதையாக பேசிக்கோ, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன நடந்தாலும் சரி அவளை மட்டும் விட மாட்டேன் யாருக்காகன்னு சொல்கிறான். சரி ஓகே, அன்னைக்கு வந்து போஸ்டர் எல்லாமே போட்டிருந்தீங்களே அதெல்லாமே பண்ணது யார் அப்படின்றத சொன்னதும், எனக்கு எதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாதிக்கிறா. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அந்த போஸ்டரை பற்றி எங்கே விசாரிச்சுட்டு, சரி அன்னைக்கு உன் கூட சேர்ந்து வந்தது யார் அப்படின்றத சொன்னதும், ஷூதா வந்தா
பண்ணலான்னு சொன்னதுமே அவங்க டீட்டெயில்ஸ் விசாரிக்க சொல்கிறான். ஸோ இந்த ஷூக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சாலுமே பயந்து போயிட்டு கியான் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பிறகு அவன் பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு, பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவன் சொல்கிறான். அவள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே அவன் அங்கே அனுப்பி வைக்கிறான். நீ நல்லா வந்துட்டு பாஸ் ஆகணும், ஏதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு. இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியான லைஃப் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அங்கே அட்டாக் பண்ண விடுறா. பட் அங்கே நம்ம ஹீரோவையுமா அங்கே வந்து காப்பாற்றினதில் அவன் கையில் வந்து இன்ஜுரி ஆகிடுது. ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு, நான் உன்னை இப்படி நிலமையில விட்டுட்டு எக்ஸாம் போக மாட்டேன்னு சொன்னதும் நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி காரில் அனுப்பி விட்டுட்டு அவளையுமே பிடிச்சி அங்கே கொண்டு போய் கட்டி போட்டாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி என் பிரதரை நீ இன்ஜுரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே, நான் வந்துட்டு எதுவுமே அவரை பண்ணுறதுக்கு வரலப்பா, நான் வந்தது எல்லாமே அவளை இன்ஜுரி பண்ணுறதுக்கு தான். பட் இப்படி தவறுதெல்லாம் நடந்துருச்சு, ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வை, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னதும் அங்கே கார்ட்ஸை வெளியே அனுப்பி விட்டுட்டு கையை கழட்டி விட சொல்கிறா. ஸோ இவ ட்ரிக்கை வந்து புரிஞ்சுக்காம அந்த இடியட்டுமே அதே மாதிரி பண்ணதும் இவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு, நான் இத்தனை நாள் உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு அவள் சொல்கிறா. சோப்பாங்க அவள் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. இப்போ இன்னொரு வேலையுமே நீ எனக்காக பண்ண போகிற, ஒழுங்கா உன் பிரதருக்கு ட்ரக்கு கொடுத்து நீ ரூம்க்கு அனுப்பி விடுற, இந்த வேலையை நீ பண்ணலைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னோட வீடியோ வந்து வைரல் ஆயிரும்னு சொல்லிட்டு மிரட்டா. ஸோ இவளுக்கு வேறு வழி இல்லாமல் ட்ரிங்க்கில் அங்கே வந்துட்டு ட்ரக்கை கலக்குறா. அது எல்லாத்தையுமே அவளுமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து குடித்ததுமே என்னாச்சு எனக்கு ஏன் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே ஷூ வந்துட்டு அவன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இப்படி அவள் தான் என்னை மிரட்டி ட்ரக்கு கலந்த விட சொன்னா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருக்க பிரதர், எனக்கு வேற வழி தெரியலன்னு சொன்னதும் சரி நான் அதை பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு ரின்னை வந்து என்னோட ரூம்க்கு அனுப்பிவிடு, அவளை மெடிசன் ரெடி பண்ண சொல்லலான்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி எங்கள் ஹீரோயின் போயிட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும், எனக்கு எந்த ஒரு மெடிசனும் தேவை கிடையாது, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் சரிப்பா ஃபஸ்ட்டு என்ன லேபுக்கு கூட்டிகிட்டு போய் ஏகப்பட்ட மெடிசன் பண்ணணும், அதுக்கப்புறம் பாட்டியுமே நம்ம குணப்படுத்தணும்லன்னு சொல்லிட்டு பாட்டியுமே போய் மீட் பண்ணுறா. அப்போ அங்கே பாட்டியை மீட் பண்ணிவிட்டு, பாட்டி உங்களுக்கு நான் ஏகப்பட்ட மெடிசன் ரெடி பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ டாக்டர் அங்கே வந்து கூப்பிட்டுட்டு வந்து, மேடம் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களோட பாட்டியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவன்கிட்ட கால் பண்ணுறா. ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ண போகிறாங்க. இப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னோட பேத்தி வந்து ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவள் வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து சிரிக்க வச்சுட்டு பாசமாக தான் பார்த்துக்குவா, அவளோட ஃபேஸில் நான் சிரிப்பு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு, நீயுமே நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பாக நான் அவளை நல்ல விதமாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னோட லாஸ்ட் ஆசையுமே நிறைவேறிச்சுன்னு அவங்க சொன்னதுமே பாட்டி நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாட்டின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு உயிருமே போயிடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே நம்ம ஹீரோ தான் அவளை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவள் அந்த பாட்டியோட சமாதியில் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம கூவும் ஷூவுமே வர்றாங்க. ஷூ அங்கே ஃப்ளார்லாமே வச்சுட்டு நான் உன்கிட்ட நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறா. இப்போ ஹீரோயின்ட்ட என்னை மன்னிச்சிருவீங்களன்னு சொன்னதும் கண்டிப்பாக மன்னிச்சிருவேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம கூ சொல்கிறான், அவன் நல்ல பொண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு நீ பண்ண தப்பா அவன் மன்னிச்சிருவா அப்படின்றத சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே ஓடி வந்துட்டு நீடன் பண்ணிவிட்டு அவட்ட மன்னிப்பு கேட்டதுமே உங்களுக்கு எனக்கு என்ன வந்து சவகாசம் இருக்குது, உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல, மரியாதையோட இங்கேருந்து போங்கன்னு அவள் சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக எங்கள்கிட்ட தான் பேசி ஆகணுமா, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நம்பிக்கை வைக்காம என்னோட அந்த அடாப்டட் டாட்டர் கேன் மேலே நம்பிக்கை வச்சதான் நான் தப்பு பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அவங்க அப்பா. அப்போ அவங்க அம்மாவை பார்த்து நீங்கள் எவ்வளோ மோசமான ஒரு அம்மா, பெத்த பொண்ணை கொண்டு போய் ஒரு வில்லேஜுக்குள்ளே விட்டுட்டீங்க, பாட்டி மட்டும் என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை வந்துட்டு வளர்க்கலைன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, நீ அப்படிலாம் பண்ணையா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாரி கேட்டதும் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, பாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கார்ட்ஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போங்க நம்ம கூ சொல்கிறான், நீ இப்படி பாட்டியோட முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது தாங்குமா மனசு, தயவு செஞ்சு நீ வந்து கஷ்டப்படாமல் நீ அமைதியாயிரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க மெடிசன் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி அது எல்லாமே இங்கே சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்க ட்ரக் எல்லாமே நிறைய ரெடி பண்ணுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெடிசனால் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே பாட்டியோட முன்னாடி போய் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு
பாட்டி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் சக்ஸஸ் ஆன ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிற பொண்ணாக மாறிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, பாட்டிகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுக்காக அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெட்டிங் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அவள் கொஸ்டின் கேட்குறா, சரிப்பா என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நீ கண்ண மூடி தான் இருந்த, பட் அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்றது உனக்கு எப்படி தெரியும், என் மேலே எப்படி நீ நம்பிக்கை வச்ச, கேன் மேலே வைக்காமன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு எல்லாமே ஆரம்பத்துலேருந்து தெரியும். ஏன்னா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிற லெவலுக்கு யாருக்காச்சும் வந்து பொறுமை இருக்கான்னு தான் நாங்கள் செக் பண்ணோம். நான் கண்ணை மூடிட்டு இருந்த கண்ணை திறந்து எப்போ உன்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட் டைம் அப்போ இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னதும், அப்படின்னா நீ நல்லா தான் இருந்தியா, சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா இத்தனை நாளா, என்கிட்ட எதுக்காக நீ இவ்வளோ பெரிய பொய் சொன்னேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம குவோட அம்மா, நாங்கள் வந்துட்டு இது எல்லாமே இப்போ கிடையாதுமா, ரொம்ப நாளாகவே வந்து விசாரிச்சிட்ருக்கோம். ஏன்னா அவங்க குடும்பத்து மேலே டவுட் இருந்துச்சு, பேசின பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம கேனை வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து அப்ராட் போனதுமே இதை பற்றி நாங்கள் வந்துட்டு விசாரிக்கவுமே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு முடியாமல் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணோம். ஃபைனலாக பார்த்தியா எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்து தப்பு பண்ணவங்களுக்குமே கிடச்சிருச்சு. இன்றைக்கி பாரு, நீ தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக வர தகுதியான பொண்ணு, அதே மாதிரி உனக்கு வந்துட்டு இந்த குடும்பத்தோட மருமகளாக ஒரு பொசிஷனுமே கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீ தான் கூக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிறா. ஃபைனலாக வெட்டிங்குமே ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.